வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு. இது ஒரு வகையான சிறுதானியம். இந்த ராகி ஒரு காலத்துல ஏழைகளினுடைய உணவா கருதப்பட்டது. அரிசி கோதுமை உணவுகளை ஒப்பிடும்போது இதுல அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதுல ஃபைபர், பாலிஃபினால் அதிகமா இருக்கிறதுனாலையும், இது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறதுனாலையும், இதை சர்க்கரை நோயாளிகள் அரிசி கோதுமை உணவுகளுக்கு மாற்றா தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்துல அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்கும். இந்த ராகில இரும்பு சத்து மட்டும் இல்லாம இதுல சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசின், ஃபெருலிக் ஆசிட், மீத்தியோனைன் போன்ற எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது ரத்தத்துல உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த சோகையை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அதிகப்படியான தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க இந்த ராகியை தங்களுடைய உணவுகளில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அரிசி கோதுமை உணவுகளுக்கு மாற்றா இந்த ராகியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். எந்த தானியத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த ராகில அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கு. 100 கிராம் ராகில 344 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுது. அதனால இது உங்களுடைய எலும்புகளோட வளர்ச்சிக்கும் உறுதித்தன்மைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா வளர்ற குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தங்களுடைய கால்சியம் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த ராகி ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ராகில ஃபைபர், ஃபைட்டிக் ஆசிட், ஃபெருலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள உங்கள் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் இந்த ராகியோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ராகியை யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ராகியை அடிக்கடி சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுறவங்களும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ராகியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த ராகியை எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். அப்படி ராகி கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ராகியை 6 to 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு அதை முளைக்க வச்சு சிறுதானியமாக மட்டுமே தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அடிக்கடி ஜீரண கோளாறு ப்ராப்ளமால பாதிக்கப்படுறவங்க இந்த ராகியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறத குறைச்சிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.